இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் முடிவடைந்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் குருசாமி இணைந்திருக்கிறார். குருசாமி, வேட்புமனு தாக்கல் முடிவடைந்திருக்கிறது. எத்தனை பேர் இதுவரை வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள்? விவரங்கள். லாவண்யா, ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்திருக்கிறது. இதை தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக ஒலிபெருக்கியில் அதிகாரிகள் அறிவித்திருக்கிறார்கள். கடந்த ஜனவரி 31ஆம் தேதி வேட்புமனு தாக்கலானது துவங்கியது. இந்த வேட்புமனு தாக்கல் இன்றைய தினம் நிறைவடைந்திருக்கிறது. நேற்று வரை 59 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்நிலையில் இன்று இறுதி நாளான இன்று ஏராளமானோர் வேட்புமனு தாக்கல் செய்ய குவிந்திருக்கிறார்கள். குறிப்பாக தற்பொழுது வரை 18 பேர் வேட்புமனு தாக்கல் செய்து இன்றைய தினம் மட்டும் 18 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இதை தவிர்த்து சரியாக 3 மணிக்கு முன்னதாக வந்து வரிசையில் நின்று கொண்டிருந்த 7 பேருக்கு டோக்கன்களானது வழங்கப்பட்டிருக்கிறது. இது தவிர வேட்புமனு வழங்குவதற்காக 5 பேர் வரை அமர்ந்திருக்கிறார்கள். இன்று மட்டுமே சுமார் 25க்கும் மேற்பட்டோர் இன்றைய தினம் வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். தற்போது வரை 18 பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில் மற்றவர்களுக்கு டோக்கன் ஆனது கொடுக்கப்பட்டு அவர்கள் தற்போது உள்ளே அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். வழக்கமாக வேட்புமனு தாக்கலின் போது இறுதி நாளின் போது பெரிய கூட்டங்கள் இருக்காது. ஆனால் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பொறுத்தவரை வேட்புமனு தாக்கலின் இறுதி நாளான இன்று கூட்டமானது அதிகமாக காணப்படுகிறது. ஏராளமானோர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில் வரிசையில் தற்போது 7 பேர் வரை தற்போது டோக்கன் கொடுத்து அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த வேட்புமனு தாக்கல் நிறைவேறுவதற்கு இன்னும் 1 மணி நேரத்திற்கு மேலாக ஆகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் வேட்புமனுக்கள் இனிமேல் யாரும் கொடுப்பதற்கு வாய்ப்பில்லாதபடி அறிவிக்கப்பட்டு தற்போது மாநகராட்சியுடைய கதவுகளானது பூட்டப்பட்டு இருக்கிறது. வேட்புமனு தாக்கல் 3 மணி நேரம் அதிகாரப்பூர்வமாக நிறைவடைந்து விட்டது என்று அறிவிக்கப்பட்டிருந்தாலும் ஏற்கனவே வந்து காத்திருந்த வேட்பாளர்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்வதற்கு வசதியாக டோக்கன் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த ப்ராசஸ் முடிவதற்கு இன்னும் 1 மணி நேரத்துக்கு மேல ஆகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பின்னரே ஒட்டுமொத்தமாக எவ்வளவு வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள் என்பது குறித்த ஒரு முழுமையான தகவல்கள் தெரிய வரும். அதே வேளையில் நாளைய தினம் இந்த வேட்புமனுக்களின் மீதான பரிசீலனை நடைபெற இருக்கிறது. லாவண்யா, வேட்புமனுக்களை திரும்ப பெறுவது குறித்தும் வேட்புமனுக்கள் பரிசீலனை பிறகு இறுதி வேட்பாளர்கள் பட்டியல் எல்லாம் எப்போது வெளியிடப்படுகிறது? குருசாமி, நாளைய தினம் வேட்புமனுக்கள் பரிசீலனையானது நடைபெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 10ஆம் தேதி இந்த வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கான வாபஸ் பெறுவதற்கான கால அவகாசம் 10ஆம் தேதி வரை இருக்கிறது. 10ஆம் தேதிக்கு பின்னரே அந்த இறுதி பட்டியலானது வெளியிடப்பட இருக்கிறது. குறிப்பாக நாளைய தினம் வேட்புமனுக்களுடைய பரிசீலனை மற்றும் அதில் யாருடைய வேட்புமனுக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்பது குறித்தான தகவல்கள் நாளைய தினம் தெரிய வரும். அதைத் தொடர்ந்து 10ஆம் தேதி வேட்புமனுக்களை விருப்பப்பட்டு வாபஸ் பெறுவர்கள் யாரெல்லாம் வேட்புமனுக்களை அவர்களாக விருப்பப்பட்டு வாபஸ் பெறுவார்களோ அவர்களுக்கான வாய்ப்புகள் வழங்கப்பட இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அன்றைய தினமே இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியலானது வரக்கூடிய 10ஆம் தேதி அன்று முழுமையாக தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பிரதான கட்சிகள் அனைத்துமே தற்போது வேட்புமனுக்களை தாக்கல் செய்து தற்போது பிரச்சாரத்தை துவங்கி இருக்கிறார்கள். அதே வழியில் சுயேட்சைகள் இந்த முறை ஏராளமான சுயேட்சைகள் தற்போது வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில் இவர்கள் யாரெல்லாம் களத்தில் இருக்கப் போகிறார்கள் என்பது 10ஆம் தேதிக்கு பின்னரே தெரிய வரும். லாவண்யா, ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்றிருக்கிறது. வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று 18 பேர் மனு தாக்கல் செய்ய வருகை தந்திருந்த நிலையில் வேட்புமனு தாக்கல் 3 மணியுடன் நிறைவடைந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி குருசாமி.